அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள். தேடி வந்த தெய்வங்கள், மெய்சிலிருக்க வைக்கும் அனுபவங்கள், வியக்க வைக்கும் ஆன்மீக விஷயங்களை நேயர்களுக்கு பக்தி விருந்தாக்குகிற நிகழ்ச்சிதான் இது. அதிசயங்கள் நிறைந்த ஆன்மீகத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் கொட்டி கிடக்கின்றன. தெய்வங்களை நேரில் பார்க்க முடியுமா என்ற கேள்விக்கு பதில் உங்களுக்கு இங்கே இந்த நிகழ்ச்சியில் கிடைக்கும் என நம்புகிறோம். பலரின் வாழ்வில் நடந்த பெரும் நிகழ்வுகளை அதற்கு உதாரணமாக சொல்லலாம். அதில் ஒன்றுதான் முருகென்றால் அழகுதான், அழகென்றால் முருகன் தான். முருகென்றால் அழகுதான், அழகென்றால் முருகன் தான். அறுபடை வீட்டில் அரசாளும் குமரன் தான். ஆறுமுகம் கொண்டே ஆறுதல் அளித்திடுவாய், ஏறுமையில் ஏறி வந்து ஏற்றம் கொடுத்திடுவாய். அதை நாம் கேட்கும் போதும் விவரிக்க முடியாத பக்தி பரவசம் நமக்குள் ஏற்படுகிறதே. அப்படியான அனுபவத்திற்கும் தெய்வ மகிமைக்கும் சொந்தக்காரர்தான் இந்த தேவராய சுவாமி. முருகப்பெருமானின் அடியார்களில் ஒருவரான இவரை பாலதேவராயன் சுவாமிகள் என்றும் சொல்வர். பெங்களூரைச் சேர்ந்த இவர் கந்தசஷ்டி கவசத்தை எழுதும் முன்பாக கடுமையான வயிற்று வலியால் அவதிப்பட்டாராம். எவ்வளவோ சிகிச்சைகள் மேற்கொண்டும் அவருக்கு வயிற்று வலி தீரவில்லை. இதனால் மனமுடைந்த அவர் வாழ்க்கையை வெறுத்து கடலில் விழுந்து தற்கொலை செய்து கொள்ளும் முடிவோடு வந்த இடம்தான் திருச்செந்தூர். முருக பக்தரான தேவராய சுவாமிகள் கந்தசஷ்டி விழாவின் 6 நாட்களும் விரதமிருந்து 6வது நாள் தன் உயிரை போக்கிக் கொள்ளலாம் என்று நினைத்து முதல் நாள் விரதத்தை தொடங்கினார். கவி பாடும் திறமை பெற்றிருந்த தேவராய சுவாமிகள் முருகனின் 6 படை வீடு கோவில்களுக்கும் தனித்தனியாக கவசங்களை பாட முடிவெடுத்தாராம். தினம் ஒன்றாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படை வீட்டுக்கு உரிய கவசங்களை பாடி வந்தார். என்ன ஒரு ஆச்சரியம்! கந்தசஷ்டியின் 6வது நாள் தேவராய சுவாமிகள் கவசம் பாடி முடித்ததும் அவருக்கு வயிற்று வலி முழுவதுமாக நீங்கிவிட்டதாம். இதனால் மனம் மாறிய அவர் கந்தனையே சரண் புகுந்தார் என்று கூறப்படுகிறது. முருகா வீடாறு வேண்டாம் உனக்கு, முருகா வீடாறு வேண்டாம் உனக்கு. என் நெஞ்சில் நீ தங்க ஏராள இடம் இருக்கு, என் நெஞ்சில் நீ தங்க ஏராள இடம் இருக்கு. அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள். மீண்டும் மீண்டும்